கொண்டே இருக்க வேண்டும். இறைவனுடைய கதவை தட்டிக்கொண்டே இருக்க வேண்டும். என்றாவது ஒரு நாள் அந்த கதவு திறக்கும். கதவை நீங்கள் தட்டிக்கொண்டே இருங்கள் துஆக்களின் மூலமாக. என்றாவது ஒரு நாள் கதவு திறக்கும் என்று அந்த ஷேக் சொன்ன போது ராபியா திருப்பி கேட்டாங்க, அல்லாஹ் என்னைக்கு கதவை மூடுனான் தட்டுறதுக்குன்னு கேட்டான். ஏன் தட்டுறீங்க? கதவு மூடி இருந்தால் தானே தட்டணும். உங்களுக்கு கதவு மூடி இருப்பதாக தெரிகிறதா? அல்லாஹ் கதவுகளை மூடுவதில்லை. அல்லாஹ் கதவை மூடுவதில்லை. அவன் திறந்தே வைத்திருக்கிறான். ஏன் தட்ட வேண்டும்? ஏன் தட்ட வேண்டும் என்று கேட்டார்கள். ஆனால் உலமாக்கள் சொன்னார்கள், பிரார்த்தியுங்கள், 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 துஆவை செய்யுங்கள், நோன்பு பிடித்துக் கொண்டு காபாவிற்கு வாருங்கள், தவாஃப் செய்யுங்கள், பிரார்த்தனை புரியுங்கள் என்றார்கள். முதல் நாள் மக்கள் ஜனத்தொகை காபாவை தேன் கூட்டை தேனீக்கள் முச்சியது போன்று சுற்றி நின்று தவாஃப் செய்கிறார்கள். நெருக்கி அடித்துக் கொண்டு, ரப்பே, நாங்கள் செய்தது பிழையாக இருக்கலாம், நாங்கள் செய்தது குற்றமாக இருக்கலாம், நாங்கள் செய்தது உனக்கு மாற்றமாக இருக்கலாம், ஆனால் உன்னுடைய ரஹ்மத்து மேலானது, உன்னுடைய அருள் மேலானது, உன்னுடைய வாக்கிய மேலானது. நீதானே சொன்னாய், என்னுடைய ரஹ்மத்து சபக்கத்து கலபி, என்னுடைய கோபத்தை விஞ்சியது என்று நீதானே குறிப்பிட்டாய். மழையை இறக்கி அருள்வாயாக, வாக்கியத்தை தருவாயாக என்று கெஞ்சி கதறுகிறார்கள். மாலை ஆனதும் தங்களுடைய இல்லங்களுக்கு திரும்புகிறார்கள் நோன்பு திறப்பதற்காக. மழை வரவில்லை. இரண்டாவது நாள் மக்கள் வெள்ளம் இன்னும் அதிகமாக இருக்கிறது. சூழ இருந்தவர்கள் எல்லாம் வருகை நோன்பு பிடித்துக் கொண்டு பசியோடும் பட்டினியோடும் தாகத்தோடும் அந்த புனித காபாவை அண்மித்து அல்லாஹ்வினுடைய சமூகத்திலே மன்றாடி மன்றாடி நிற்கிறார்கள். ரப்பே, மழையை வருஷிக்க செய்வாயா, மழையை வருஷிக்க செய்வாயா. இரண்டாவது நாளும் மழை வரல. 3 நாள் சொல்லி இருக்கிறாங்க. 3வது நாளும் கூட்டம் அதிகமானது, மழை வரவில்லை. இந்த தகவல் மக்காவிற்கு வெளியிலே வசிக்கக்கூடிய அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கிடைக்கிறது. மக்கள் எல்லாம் திரண்டு காபாவை அண்மித்தார்களாம், நோன்பு வைத்தார்களாம், பசித்திருந்தார்களாம், தாகித்திருந்தார்களாம், அழுதார்களாம், தொழுதார்களாம், தவாப் செய்தார்களாம், மன்றாடினார்களாம், கதறினார்களாம். மழை வரவில்லையா? மக்கள் வேதனைப்பட்டு போய்விட்டார்கள் என்ற தகவல் அவர்களுக்கு கிடைத்த போது அந்த சாலிஹினுடைய இதயம் வேதனைப்பட்டது, அந்த சீதேவியினுடைய இதயம் வேதனைப்பட்டது. உலமாக்கள் சொன்னார்கள், திருப்பி ஒரு அறிவித்தல் விடுவதில்லை, 4வது நாளாகவும் செல்வது. 4வது நாளாக மக்களை நோன்பு வைத்துக் கொண்டு நீங்கள் வாருங்கள், அல்லாஹ்விடத்திலே நாம் மன்றாடுவோம், நம்மிடத்தில் பிழை இருக்கிறது, அவன் அருளாளன், நிச்சயமாக மழையை வருஷிப்பான், வாருங்கள், நோன்பு பிடிச்சிட்டு வாங்க. 4வது நாளும் அதே மாதிரி கூட்டம். அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த 3வது நாள் முடிந்த அந்த இரவில் இந்த தகவல் அவங்களுக்கு கிடைக்குது. அவங்களுடைய உள்ளத்துல ரொம்ப வேதனை. நாமும் 4வது நாள் அங்கே போவோம், 4வது நாள் நாமும் செல்வோம், நாமும் சென்று அந்த மண்ணிலே அந்த புனித இடத்திலே காபாவிற்கு அருகிலே நின்று நாம் பிரார்த்திப்போம். அதன் வழியாவது அல்லாஹ்வினுடைய அருள் அந்த மக்களுக்கு கிடைக்கட்டும் என்ற எண்ணத்தோடு சையதுனா அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மக்காவிற்கு வருகை தந்து புனித காபத்துல்லாவை அன்பித்து தவாஃபை முடித்துவிட்டு, இன்னைக்கு இருக்கிற மாதிரி அன்னைக்கு காபா இல்ல, ஹரம் ஷரீஃப் குண்டும் குழியும் கல்லும் கரடும் மண்ணுமாகத்தான் இருந்தது. அதில் தான் தவாஃப் செய்வாங்க. ஜம்சம் நீர்லாம் கூட, கிணறு கூட வெளியில தான் இருக்கும். அதெல்லாம் இப்போ சமீப காலத்தில் அதை மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு. அப்படி இருந்த ஒரு பகுதி. எனவே அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் ஒரு பொந்து மாதிரி ஒதுக்கமான இடத்திற்கே சையதுனா அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒதுங்கி நிற்கிறாங்க. ஒதுங்கி நின்று தனியாக நின்று அந்த பிரார்த்தனையை செய்ய வேண்டும். அல்லாஹ்விடம் முழுமையாக தன்னை அர்ப்பணித்து நாம் பிரார்த்தனை செய்வோம், நிச்சயமாக ரப்பு நமக்கு மழையை வருஷிப்பான் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு அவர்கள் ஒரு தனியான இடத்தை தேர்ந்தெடுத்து அவர்கள் பிரார்த்திப்பதற்காக நிற்கும் பொழுது சட சடன் ஒரு மனுஷன் வர்ற, அங்க கடகடகடன் ஒருத்தர் வர, கருத்த மனிதர், நீக்ரோ ஒருத்தர் வர்றாரு. அவர் அப்துல்லாஹ் இப்னு முபாரக் நிக்கிறதெல்லாம் பார்க்கல, வந்தாரு நேர காபாவுக்கு அந்த ஒதுக்கமான இடத்துல அல்லாஹு அக்பர் தக்பீரை கட்டினார். அவர் வந்த வேகம், தக்பீர் கட்டின விதம் எல்லாமே ஒரு வித்தியாசமாக டிஃபரன்ஸாக இருந்தது பார்ப்பதற்கு. இவங்க ஒரு சூஃபி, இவங்க ஒரு சாலிஹ்,
அவர்கள் அந்த சாலிகை ஓரளவு புரிந்து கொள்ள முடிகிறது. பாம்பரியும் பாம்பினகால் இனம் இனத்தை அறியும் என்று தமிழிலே சொல்லுவார்கள். ஆகா, இது ஏதோ ஒரு வித்தியாசமாக இருக்கிறது. இவர் வந்ததும் பக்கத்துல யார் இருக்கிறா பார்க்க மாட்டாங்களா? இங்க பார்க்கலாம் அங்க பார்க்கலாம், ஒண்ணுமில்ல, தனியாக வர்றார். ஒரு வித்தியாசமான நடை, வேகமாக இருக்கிறது. நடையிலும் வேகமும் தீவிரமும் இருக்கிறது. வந்தார், வேகமாக தக்பீரை கட்டினார், ஓதினார், சுஜூதிலே விழுந்தார். சுஜூதிலே விழுந்தவர் துஆ செய்கிறது கொஞ்சம் சப்தமாகவே இருக்கிறது. அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரலியல்லாஹு தஆலா அவருடைய காதில் அந்த சப்தம் ஒலிக்கிறது. யா இலாஹி யா மௌலாயா, என்னுடைய ரப்பே, என்ன 3 நாட்களாக மக்கள் வந்து மழையை வேண்டி கதறி அழுது கொண்டிருக்கிறார்கள், நீ மழையை இறக்குவதில்லையோ? அப்படி கேட்க முடியுமா எங்களால? அல்லாட்ட எப்படி வேண்டுதல்? திகைத்து போய் நிற்கிறார்கள் அப்துல்லாஹ் இப்னு முபாரக். 3 நாளாக உன்னிடத்திலே, உன்னுடைய சமூகத்திலே, மண்ணிலே உயர்ந்த இடமாக இருக்கக்கூடிய இந்த காபாவிற்கு முன்னால் தங்களினுடைய சிரசுகளை, செண்டிகளை தாழ்த்தி கதறி அழுது கெஞ்சி கதறி, கேட்டால் தருவேன் என்கிறாயே, கதறி கேட்டிருக்கிறார்களே, ஏன் தடுத்து வைத்திருக்கிறாய்? என்ன சபப், என்ன காரணம்? 3 நாட்களை கடந்தும் ஆசையோடும் ஆர்வத்தோடும் உன்னின் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக, ரஜா வைத்தவர்களாக, ஆதரவு வைத்தவர்களாக உன்னுடைய அடியார்கள், உன்னுடைய சமூகம் வந்து கதறிக்கொண்டே இருக்கிறார்களே, ஏன் தடுத்து வைத்திருக்கிறாய்? நீ மழையை இறக்க மாட்டாயா? நான் ஒன்றை சொல்கிறேன் கே. அல்லாஹ்வுக்கு இவர் சொல்றார், நான் ஒன்றை சொல்கிறேன் கே. நீ மழையை இறக்கவில்லை என்றால் இந்த இடத்திலிருந்து என்னுடைய தலையை உயர்த்த மாட்டேன். மழையை நீ இறக்கும் வரை என்னுடைய சென்னியை, என்னுடைய தலையை நான் உயர்த்த மாட்டேன் என்று வார்த்தையை முடிக்கவில்லை. மழை கொட்ட ஆரம்பித்தது. கொட்டோ கொட்டென்று கொட்டுகிறது. அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரலியல்லாஹு தஆலா அவருடைய உடலெல்லாம் நடுங்குது. என்ன பிரார்த்தனை, என்ன தொடர்பு? இறைவனுக்கும் இவருக்கும் இடையிலே இருக்கக்கூடிய இந்த ஆழமான நட்பு எவ்வளவு வலிமையானது, எவ்வளவு சக்தி வாய்ந்தது! என்ன ஆச்சரியமாக இருக்கிறது! எவ்வளவு அன்பு இருந்தால், எவ்வளவு நெருக்கம் இருந்தால் இப்படி கேட்க முடியும்? எங்க பாப்பா இருக்காரு, காசு தாரோம் அப்படின்னு கேட்க முடியுமா? ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு நண்பன், நல்ல பழகி இருக்கிறோம், உயிருக்கு உயிரா பழக இருக்கிறோம், தைரியமாக அவனுடைய காசை எடுத்து நாங்கள் செலவழிப்போம், அவன் பொருந்திக் கொள்வான் என்று எங்களுக்கு தெரியும். சின்ன ஒரு உதாரணம் அப்படிதான் காட்ட முடியும். எங்களுக்கு தெரிஞ்ச உதாரணத்தை தான் நாங்க பேச முடியும். தெரியாத உதாரணங்கள் நிறைய இருக்கிறது. தெரியாத உதாரணங்களை தெரிந்து கொள்வதற்கு நாங்கள் எங்களுடைய படித்தரத்தை உயர்த்திக் கொள்வோம். அதுவரை புரிந்து கொள்ள முடியாது. சங்கையானவர்களே, புரிந்து கொள்ளாததை பேசவும் கூடாது. அதுதான் சுன்னத்துல் ஜமாஅத். புரிந்து கொண்டதை புரிந்த விதத்திலே பேசுங்கள். கல்லிமுன்னாஸ் அலா கத்ரி உகூலிஹிம், மக்களினுடைய சிந்தனைக்கு தகுந்த விருந்தை தாருங்கள். அவர்களால் புரிந்து கொள்ள முடியாததை பேசாதீர்கள். எந்த அளவுக்கு பேசணுமோ அந்த அளவுக்கு பேச, புரிந்து கொள்ளக்கூடிய அளவு. அருமையான பெருமக்களே, இங்கே நாம் ஒரு உண்மையை புரிந்து கொள்கிறோம். இருவருக்கும் இடையிலே இருந்த நெருக்கம் எத்தகையது என்பதை. எவ்வளவு நெருக்கம் இருந்தா இப்படி கேட்க முடியும்? இப்னு முபாரக் ரலியல்லாஹு தஆலா அவருடைய இதயம் அப்படியே துடிக்கிறது, உடலெல்லாம் நடுங்குகிறது. இவர் இளமனாரு, சலாம் கொடுத்தாரு, நேரா போயிட்டே இருக்காரு. மக்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. நாங்க கேட்ட துஆவை அல்லாஹ் அங்கீகரிச்சுட்டான். அவங்க நினைச்சுக்கிட்டாங்க, நாங்க செய்த துஆக்களை அல்லாஹ் அங்கீகரித்தான், சதகாக்களை அங்கீகரித்தான், சௌம் நோன்புகளை கபூல் செய்தான், தவாஃபையும் தொழுகையும் ஏற்றுக்கொண்டு ரப்பு எங்களுக்கு மழையை இறக்கி விட்டான் என்று சந்தோஷமாக செல்கிறார்கள். ஒரு சின்ன இடையிலே ஒரு செய்தி, அவங்க எல்லாம் சந்தோஷமா போறாங்க. நாம தான் அந்த துஆவை கேட்டு அந்த மழை வந்ததுன்னு வைங்க, இப்ப நம்ம நிலைமை எப்படி இருக்குன்னு வைங்க. நம்ம அந்த நிலையில் இல்லை என்பது வேறு. அப்படி ஒரு நிலை இருந்தாலும் கூட, என்ன மக்களே, நீங்க கேட்டு மழை வந்து நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? எல்லாம் நம்ம துஆ தான். ஒரு வால் போஸ்ட் அடிக்க மாட்டோம், குறைஞ்சபட்சம் ஒரு வால் போஸ்ட் ஆகுது, ஒரு பேப்பர்லயாவது தகவலை கொடுப்போம், அல்லது அடுத்த நபரிடமாவது சொல்லுவோம். கொஞ்சமும் சிந்திக்கவில்லை மக்களை பற்றியோ, அவர்களுடைய சந்தோஷத்தை பற்றியோ, மகிழ்ச்சியினுடைய ஆரவாரத்தை பற்றியோ, தங்களினுடைய துஆக்கள் கபூலாகிவிட்டது என்று அவர்களுடைய இதயத்திலே எழுந்த அலைகளை பற்றியோ அவர்கள் சிந்திக்கல. அவர் எழுந்தார், அவர் பாட்டில் அவர் போறார். சாலிஹீன்கள், பெருமையிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொண்டவர்கள், அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்வதிலே முன்னணியில் இருப்பவர்கள். ஒரு மனிதர், இந்த செய்தி முடியல, இடைச்செய்தி, ஒரு
மனிதர் காபத்துல்லாவுக்கு முன்னால வர்றார். இது எங்களுக்குள்ள பாடம்.